25-26. Now I have came to visit District Science Center in Tirunelveli. Come, let's see what's inside in District Science Center, Tirunelveli. திருநெல்வேலியில் உள்ள மாவட்ட அறிவியல் மையம் தாமிரபரணி ஆற்றின் கரையில் உள்ள கொக்கிரகுளத்தில் அமைந்துள்ளது. இது மாணவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு பிரபலமான கல்வி மையமாகும். இங்கு ஃபன் சயின்ஸ் கேலரி, எலக்ட்ரானிக்ஸ் கேலரி, மிரர் மேஜிக் கேலரி மற்றும் குழந்தைகளுக்கான விளையாட்டு பூங்கா ஆகியவை உள்ளன. அது மட்டுமல்ல, மேலும் நட்சத்திரங்களை பார்ப்பதற்கான ஒரு கோளரங்கம் இங்கு உள்ளது. இந்த டிஸ்ட்ரிக்ட் சயின்ஸ் சென்டர் 1987 ஆண்டு பிப்ரவரி 27 தொடங்கப்பட்டது. ஃபன் சயின்ஸ் கேலரி இங்கு எக்லிப்ஸ், பெர்முடா பபிள்ஸ் தியரம், ரியாக்ஷன் டைம், மேஜிக் வாட்டர் டேப், பிரீத்திங் ஸ்கொயர், ஃப்ளோட்டிங் பால், எலக்ட்ரிக் ரிசோனன்ஸ், கலர் பிரமிட், இன்ஃபினிட்டி வெல், ஹைப்பர்போலா, அப்புறம் ஆட்டோமேட்டிக் பிரேக்கிங் எல்லாம் இங்கே இருக்குது. லிக்யூட் பெயிண்டிங் இது திரவ நிலையில் உள்ள வண்ணப்பூச்சிகளை பயன்படுத்தி பரப்பளவில் வண்ணம் பூசும் ஒரு முறையாகும். இது நீர் சார்ந்த வண்ணங்கள் ஆகும். இது ஒன்றின் மேல் ஒன்று போகும்போது இன்னொரு வகையான வண்ணத்தை உருவாக்கும். ஃப்ளோட்டிங் பால் ஒரு பிசிக்ஸ் டெமான்ஸ்ட்ரேஷன். இதில் ஒரு லைட் வெயிட் பால் பெர்னோலியின் கொள்கையின் காரணமாக மிதக்கிறது. அதாவது அதிவேக குறைந்த காற்று அழுத்தம் பந்தை இடத்துல பூட்டுகிறது. அதே நேரத்தில் சுற்றியுள்ள அதிக அழுத்த காற்று அது நகர்ந்தால் அதை மையத்திற்குள் தள்ளுகிறது. இது ஈர்ப்பு விசையை எதிர்க்கிறது. எலக்ட்ரிக் ரிசோனன்ஸ் என்பது ஒரு குறிப்பிட்ட ஒத்த தீர்வு அதிர்வெண்ணில் ஒரு மின்சுற்றில் ஏற்படும் நிகழ்வாகும். அப்போது சுற்றுக்கூறுகளின் மின் மறுப்புகள் அல்லது சேர்க்கைகள் ஒன்றையொன்று ரத்து செய்கின்றன. ரியாக்ஷன் டைம் இது ஒரு நிமிடத்தில் நம்மை சுற்றி எவ்வளவு அதிகமாக சத்தம் கேட்கிறதோ அதை பொறுத்து மில்லி செகண்டை கணக்கிடும். பித்தாகோரஸ் தியரம். இந்த பித்தாகோரஸ் தியரத்தில் நீங்கள் அந்த டிஸ்கை ரொட்டேட் செய்யும் பொழுது 2 சிறு ஸ்கொயர்ஸில் இருக்கும் திரவங்கள் பெரிய ஸ்கொயரில் வந்து சேரும். இது ஹைப்போடெனியஸை விவரிக்கும் ஒரு செயலாக அமைகிறது. ஆட்டோமேட்டிக் பிரேக்கிங் இது மெட்டல் பரப்பில் மிகவும் கடினமாக கார் ஓடுகிறதையும் மர பரப்பில் மிகவும் எளிமையாக ஓடுகிறதையும் விவரிக்கிறது. பின்ஸ்கிரீன். இந்த பின்ஸ்கிரீன் ரொம்ப இன்ட்ராக்டிங்காகவும் எக்ஸைட்டிங்காகவும் இருக்கும். பிகாஸ் இது 3 டைமென்ஷனல் ஷேப்ஸ் உருவாக்கும். கலர் பிரமிட். இப்பரப்புகள் சிவப்பு, நீலம் மற்றும் பச்சையை கொண்டுள்ளது. இந்த பிரமிட் சுழலும் போது சிவப்பு நீலமாகவும், நீலம் பச்சையாகவும், பச்சை சிவப்பாகவும் என ஏதாவது 2 வண்ணங்கள் ஒரே பரப்பை ஒளிர செய்கின்றன. அவை ஒன்று கலப்பதற்கேற்ப 2ஆம் நிலை வண்ணங்கள் உருவாகுகின்றன. பெர்முடா பபிள்ஸ். இந்த பெர்முடா பபிள்ஸ் பெர்முடா ட்ரையாங்கிளோட தியரியை பேஸ் பண்ணி இருக்கு. டிஃபையிங் கிராவிட்டி. புவியீர்ப்பு விசையால் கீழே இழுக்கப்படும் பொருளை வேறு ஒரு விசை மூலம் அந்த விசைக்கு எதிராக நிறுத்துதல் அல்லது மேலே மிதக்க செய்தல் ஆகும். ரைசிங் பால். ஒரு குழாயின் வழியாக வேகமாக காற்று செலுத்தப்படுகிறது. அந்த காற்று பந்தின் மேல் பகுதியை கடந்து செல்லும் போது பந்தின் மேல்புறத்தில் காற்று அதிகமாக இருப்பதால் அங்கு அழுத்தம் குறைகிறது. பந்தின் கீழ்ப்பகுதியில் காற்றின் வேகம் குறைவாக இருப்பதால் அங்கு அழுத்தம் அதிகமாக இருக்கும். வார்டெக்ஸ்.
வார்டெக்ஸ் என்பது ஒரு லிக்யூட். இது ஒரு மைய புள்ளியை சுற்றி சுழலும் போது உருவாகும் ஒரு இயற்கை நிகழ்வாகும். இது ஒரு சுழலம் என விவரிக்கப்படுகிறது. ஜம்பிங் டிஸ்க். மெட்டல் டிஸ்க் ஒரு காயிலின் மேல் வைக்கப்பட்டு இருக்கிறது. காயிலில் எலக்ட்ரிக் கரண்ட் செல்லும் போது மேக்னெட்டிக் ஃபீல்ட் உருவாகுகிறது. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் டிஸ்கில் மின்சாரத்தை உருவாக்க செய்கிறது. இதனால் விலகும் காந்த விசை உருவாகுகிறது. இந்த விசையால் தான் டிஸ்க் மேலே குதிக்கிறது போல் துள்ளி எழுகிறது. வாட்டர் அஸ் யூ விஷ். நீங்கள் கையை சென்சாரின் அருகே கொண்டு போகும்போது அது நமது கையை உணர்ந்து தண்ணீரை வால் வழியாக வெளியே விடும். கையை அகற்றினால் தண்ணீரை வெளியே விடுவது நின்றுவிடும். பிரீத்திங் ஸ்கொயர். சதுர வடிவ ஒளியின் இயக்கத்தை பயன்படுத்தி சரியான சுவாச முறையை இது கற்றுக் கொடுக்கின்றது. மேஜிக் டேப். உண்மையிலே தண்ணீர் மறைந்த குழாய் வழியாக வருகிறது. தண்ணீரின் ஓட்டம் குழாயை மறைத்து விடுவதால் குழாய் திறக்காமல் தண்ணீர் வருவது போல தெரிகிறது. பாப்புலர் சயின்ஸ் கேலரி. இங்க ஏர் கேனான், ஆர்டர் அண்ட் கேயோஸ், லேசி காயின்ஸ், கேயோஸ், ப்ராபபிலிட்டி கர்வ், லிக்விட் ஸ்டார்ம், parabola, hot spot, square wheel, shake hands with yourself போன்றவை இந்த பாப்புலர் சயின்ஸில் உள்ளன. அதை பற்றி நாம் விவரமாக அறிவோம். இதுதான் லேசி காயின்ஸ். ஒரு தகடு ஃபுல்லாகவே மேக்னெட்டிக் காயின்ஸால் நிறைஞ்சிருக்கு. நார்மலாகவே நம்ம ஒரு பொருளை மேலேருந்து கீழே போட்டோன்னா அது ஸ்பீடாக வரும். பட் இந்த காயின்ஸ் மின்னோட்டத்தின் மேல் நோக்கி விசையினால் ரொம்ப ஸ்லோவாக தான் கீழே வரும். அப்புறம் நம்ம இதை உத்து பார்த்தோன்னா அந்த காயின்ஸுக்கு இடையில சமமான இடைவெளி இருக்கும். இதுதான் லிக்விட் ஸ்டோன். சுழற் கோலத்துக்குள்ளால இருக்கும் திரவத்தின் வேகம் மற்றும் உட்புற தூரத்தை குறித்து மாறுபடுகிறது. சில குறிப்பிட்ட நேரத்தில் திரவத்தின் சுழற்போக்கு விளிம்பு போல் இருந்து சுழற் கொந்தளிப்பாக மாறுகிறது. விளிம்பு போக்கு மற்றும் கொந்தளிப்பின் இடையேயான வரம்பு படிவம் புவி உள்ளிட்ட கிரகங்களின் வளிமண்டலத்தில் ஏற்படும். ஆர்டர் அண்ட் கேயோஸ். ஒவ்வொரு பெண்டுலமோட ஆட்டமும் அதோட நீளத்துக்கு ஏற்றவாறு மாறுபடுகிறது. ரொம்ப நீண்ட பெண்டுலம் 30 நொடிகளில் 16 முறையும், இரண்டாவது மிக நீண்ட பெண்டுலம் 30 நொடிகளில் 24 முறையும் ஊஞ்சலாடுகிறது. அனைத்து பெண்டுலமும் 30 நொடிகளில் குறிப்பிட்ட அசைவுகளை நிறைவு செய்வதால் அனைத்து பெண்டுலமும் 30 நொடிகளுக்கு பின் ஒரே நிலைக்கு திரும்புகின்றன. கேயோஸ். கேயோஸ் மேக்ஸ் மற்றும் பிசிக்ஸின் இந்த பிரிவு கடுமையான சட்டங்களை பின்பற்றும். ஆனால் ஒரு சூழ்நிலையில் நடந்து கொள்வது போல் தோன்றும் அமைப்புகளை விவரிக்கிறது. ப்ராஹிபிலிட்டி கர்வ். ப்ராஹிபிலிட்டி கர்வ்ல அந்த ஆர் கிளாஸ் ஷேப்டு கண்டெய்னரை டில்ட் பண்ற டைம் அந்த குண்டுகள் செங்குத்தாக சேருகின்றன. நடு பகுதியில் இருக்கிற குண்டுகள் அதிக எண்ணிக்கை இருக்கிறதையும், இரு ஆண் பகுதியில் உள்ள குண்டுகள் குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிறதையும் நம்மால் காண முடிகிறது. இதுவும் அதே போல உள்ள ப்ராஹிபிலிட்டி கர்வ். ஆனால் இங்கு திரவத்தை கொண்ட ப்ராஹிபிலிட்டி கர்வாக இது காணப்படுகிறது. இதுவும் ஆர் கிளாஸ் ஷேப்டு கண்டெய்னரில் அடங்கியிருக்கிறது. இந்த திரவங்கள் நமக்கு அடர்த்தி, பரவல் மற்றும் துல்லிய அளவு விவரங்களை விவரிக்கிறது. ஸ்கொயர் வீல். இந்த ஸ்கொயர் வீல் அலைவடிவ பாதையில் உருளும் போது மென்மையாக நகரும். சாதாரணமாக சக்கரம் வட்டமான வடிவில் இருக்கும்.
ஆனால் இது சதுர வடிவில் இருக்கும் ஒரு சக்கரமாகும். மியூசிக் இன் ஏர். காற்று அதிரும் போது ஒலி உருவாகும். குழாய்களின் நீளம் மாறுவதால் வெவ்வேறு இசை ஒலிகள் உருவாகுகின்றன. ஹாட்ஸ்பாட். பல ஒளிர் கதிர்கள் ஒரே இடத்தில் சேரும்போது அதை ஹாட்ஸ்பாட் என சொல்கிறோம். அந்த ஒளிர் கதிர்கள் ஒரே இடத்தில் சேரும்போது நம் கையை அதில் வைக்கும்போது நம் கை சூடாகிறது. பாராபோலா. பாராபோலா என்பது கணிதத்தில் கூம்பு வெட்டுகளில் ஒன்றான ஒரு வகை வளைவரை ஆகும். இது ஒரு நிலையான புள்ளி மற்றும் ஒரு நிலையான கோடு ஆகியவற்றிலிருந்து சமமான தூரத்தில் அமையும் புள்ளிகளின் தொகுப்பால் உருவான யூ வடிவம் ஆகும். ஷேக் ஹேண்ட்ஸ் வித் yourself. கான்கேவ் மிரரில் ஒளி பிரதிபலிப்பதால் என் கையின் படம் முன்பாக உருவாகிறது. அதனால் நானே என்னுடன் கை குலுக்குவது போல் தெரிகிறது. இதுதான் மிரர் மேஜிக். இந்த மிரர் மேஜிக்கில் பலவிதமான ஷேப்ஸை கொண்ட மிரர் அமைந்திருக்கின்றது. ஸ்கொயர், ட்ரையாங்கிள், கலைடோஸ்கோப், மிரர் மேஸ் போன்ற பலவிதமான கண்ணாடிகள் இங்கு உள்ளன. இதுதான் கலைடோஸ்கோப். இதனுள்ளால நம்ம பார்க்கும்போது நம்மளை போலவே பலவிதமான இமேஜஸ் தெரியும். இதுதான் ஃப்ளோட்டிங் இமேஜ். நம்ம ஒரு சைடு நம்ம காலையும் கையுமோ தூக்கும் போது அது நம்ம மிதக்கிறது மாதிரியே மிரர்ல தெரியும். இன்ஃபினிட் ட்ரெயின். இதுல நம்ம ஒரு எண்ட்ல இருந்து பார்க்கும்போது இன்னொரு எண்ட்ல ட்ரெயின் எக்ஸ்டெண்ட் ஆகி போறது மாதிரி தெரியும். டூடெகஹீரன். இதுவும் நம்ம உள்ளால பார்க்கும்போது நம்மளோட ஓன் இமேஜ் நிறைய இமேஜ் ஆட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். இதுதான் கியூப். நம்ம இந்த கியூபுக்குள்ளால பார்த்தோன்னா நம்மளோட ஓன் இமேஜ் ரிஃப்ளெக்ட் ஆகும். பட் இதுல நம்ம அபார்ட்மெண்ட்ஸ்ல நிறைய இமேஜஸ் தெரிகிறது மாதிரி இருக்கும். வேனிஷிங் இமேஜ். இதுல நம்மளோட இமேஜ் மறைஞ்சு போயிடும். இதுதான் ட்ரூ இமேஜ். இதுல நம்மளோட ஓன் இமேஜ் தெரியும். இதுல நம்ம லெஃப்ட் ஹேண்ட் தூக்குனா ரைட் ஹேண்ட் தெரியும், ரைட் ஹேண்ட் தூக்குனா லெஃப்ட் ஹேண்ட் தெரியும். இதுதான் அப்சைட் டவுன். இதுல நம்ம ஸ்ட்ரைட்டா நின்னோன்னா நம்ம இன்வெர்டடா தெரியும். இதுதான் மிரர் மேஸ். இந்த மிரர் மேஸ்ல பல வழிகள் இருக்கும். ஆனா அதோடவே மிரரும் சேர்ந்து இருக்கனால வழி எது மிரர் எதுன்னு கன்ஃபியூஸ் ஆயிடும். இதுல நம்ம ஒரு பிளேஸ்ல இருந்தோம்னா எல்லா மிரர்ஸ்லயுமே நம்ம இமேஜஸ் தெரியும். எலக்ட்ரானிக்ஸ், ஸ்பேஸ் டெக்னாலஜி. There are solar power, solar village, fuel cell, virtual EMF, telephones, weather studio, GPS, nuclear debate and generations of computers. Solar village. இந்த சோலார் வில்லேஜில் ஒளி சோலார் பேனலில் படும்போது கிணற்றிலிருந்து தண்ணீர் வர தொடங்கும். இதுதான் GPS. இது சேட்டிலைட் எப்படி மூவ் ஆகும் என்பதையும் இந்த டிஸ்ட்ரிக்ட் சயின்ஸ் சென்டர் திருநெல்வேலியின் அருகாமையில் உள்ள இடங்களையும் பற்றி விளக்குகிறது. சோலார் பவர். ஒளி சோலார் பேனலில் படும்போது மின்சாரத்தை தயாரிக்கின்றதனால் ஃபேன் சுத்துகிறது. அதே நேரம் கையை சோலார் பேனலில் வைக்கும்போது ஒளி சோலார் பேனலில் படுவது நின்று விடுகிறது. அதனால் ஃபேன் சுத்துவதும் நின்று விடுகிறது. டிரான்ஸ்டியூசர்ஸ். இது ஒரு ஆற்றலை மற்றொரு ஆற்றலாக மாற்றும். செமி கண்டக்டர்ஸ். இது மின்சாரத்தை கட்டுப்படுத்தி கடத்தும் ஒரு பொருள். இது கண்டக்டர் மற்றும் இன்சுலேட்டரின் நடுவில் இருக்கும்.
கண்டக்டர்ஸ், இன்சுலேட்டர்ஸ் அண்ட் செமிகண்டக்டர்ஸ். கண்டக்டர்ஸ், இன்சுலேட்டர்ஸ் அப்புறம் செமிகண்டக்டர்ஸ்குள்ளால இருக்கிற இந்த சின்ன பால்ஸ் எலக்ட்ரான்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. அவை நகருவதை வைத்து மின்சாரம் ஓடும் விதத்தை இது விளக்குகிறது. கண்டக்டரில் மின்சாரம் மிகவும் எளிதாக கடக்கும். இன்சுலேட்டர்ஸில் மின்சாரம் கடக்காது. செமிகண்டக்டர்ஸில் மின்சாரம் கட்டுப்பாடுடன் தான் கடக்கும். நானோ எலக்ட்ரானிக்ஸ் சாதாரணமாக சர்க்யூட்ஸ் மிகவும் பெரிய அளவில் உருவாக்கப்படுகின்றன. ஆனால் இந்த நானோ எலக்ட்ரானிக்ஸில் சர்க்யூட் மிகவும் சிறிதாக உருவாக்கப்படுகின்றன. இதுதான் ஸ்பேஸ் டெக்னாலஜி. ராக்கெட்ஸ் எப்படி பறக்கின்றன? உதாரணமாக, ஒரு பலூனை காற்று நிரப்பி விடும்போது அது எல்லா திசைகளிலும் பறக்கும். அதே மாதிரி தான் ராக்கெட் கீழே வாயுவை வெளியேற்றி மேலே பறக்கிறது. இவர்தான் விக்ரம் அம்பாலால் சாராபாய். இவர்தான் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனை தொடங்கியவர். இவர்தான் கான்ஸ்டான்டின் டீக்கி ஓல்கோவ்ஸ்கி. இவர் தான் ஸ்பேஸ் டெக்னாலஜியை கண்டுபிடித்தவர். வாட் இஸ் ஸ்பேஸ்? விண்வெளி என்பது வளிமண்டலத்திற்கு வெளியே இருக்கும் ஒரு பெரிய வேற்றிடமான பகுதி. இங்கு தான் கோள்களை பார்க்க முடியும். இதில் பூமியை சுற்றி ஒரு செயற்கைக்கோள் நகர்கிறது. இதுதான் மங்கள்யான். இந்த மங்கள்யான் மார்ஸுக்கு போகும்போது எந்த வழியாக போனது என்பதை இது விளக்குகிறது. இதுதான் மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன். இது PSLV ராக்கெட்டினுள் வைத்து அனுப்பப்பட்டது. இதில் நமக்கு மங்கள்யான் சென்ற பாதைகள் மிகவும் தெளிவாக தெரிகிறது. இதுதான் செயற்கைக்கோள் சுற்றும் பாதைகள். இதில் பூமியை சுற்றி 3 செயற்கைக்கோள்கள் சுற்றுகிறது. ஆனால் இந்த 3 செயற்கைக்கோள்களும் ஒரு புள்ளியை மையமாக கொண்டு சுற்றுகிறது. இந்த செயற்கைக்கோள் பூமி சுற்றும் திசைகளில் சுற்றுகிறது. இது எல்லா இடங்களையும் மையமாக கொண்டு சுற்றுகிறது. லுக் இன்டு ஸ்பேஸ். இது மில்கி வே கேலக்சியை விளக்குகிறது. இங்குதான் நம் சோலார் சிஸ்டம் அமைந்திருக்கிறது. அட்மாஸ்பியர் 5 லேயர்களை கொண்டுள்ளது. அது ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர் அண்ட் எக்ஸோஸ்பியர். இதில் ஃப்ளைட் எங்கு பறக்கும், பறவைகள் எதில் பறக்கும், பாராசூட் எதில் பறக்கும் என்பதை விவரமாக இது விளக்குகிறது. குமரி அறிவியல் பேரவாய் 2025-26 கலந்து கொண்டதின் விளைவாக எனக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட் சயின்ஸ் சென்டர் திருநெல்வேலியில் விசிட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருந்து நான் நிறைய விஷயங்களை இன்னைக்கு லேர்ன் பண்ணிட்டேன். குமரி அறிவியல் பேரவைக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம்.